ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் பி பாரடைஸ் தமிழ். இன்றைக்கி வந்து லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். காலையில் நேரம் சமையல் டென்ஷனை கம்மி பண்ணுற மாதிரி மீல் பிளானிங் அண்ட் மீல் ப்ரெப்பிங் ஐடியாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, சமையல் வேலைகளை ஈஸியாக்குற மாதிரி நிறைய கிச்சன் ஹேக்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். சில சமயம் நம்ம வீட்டில் இட்லி மாவு, தோசை மாவெல்லாம் கொஞ்சமாக மீதியாக இருக்கும். இதை வச்சு எல்லாருக்கும் நம்ம டிஃபன் பண்ண முடியாது. அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாவை பயன்படுத்தி ஒரு வித்தியாசமான கோகனட் ஸ்பாஞ்ச் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1.5 கப் அளவுக்கு புளிச்ச மாவு இருக்குது. இதுக்கு வந்து 1/2 கப்பு வெள்ளை ரவை, 1/2 கப்பு அவல், 1/2 கப்பு தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதையெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் இதுக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இதை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மாவோடு சேர்ந்து கலந்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் அளவு ஈனோ சேர்த்துக்கிறேன். ஈனோ வந்து ஃப்ரூட் சால்ட்டு, நம்ம தாராளமாக சாப்பிடலாம். ஒருவேளை உங்களுக்கு இது வேண்டான்னு தோணுச்சுன்னா நீங்கள் 2 சிட்டிகை அளவு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்துட்டு நம்ம இதை தோசையாக ஊற்றிடலாம். இந்த தோசையை நம்ம ரொம்ப சன்னமாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் ஊற்றணும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம். நீங்கள் பெங்களூர் ஹோட்டல்ஸில் செட் தோசை சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும் அந்த தோசை. இந்த தோசையும் அதே மாதிரி ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். இப்போ திருப்பி போட்டு எடுத்தால் தேங்காய் ஃப்ளேவரில் ஸ்பாஞ்சியாக சூப்பரான தோசை ரெடி. உங்கள் வீட்டில் மாவு கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னா இந்த டிஃபன் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம எப்பவும் சாம்பார் பண்ணும்போது பருப்பு தனியாக வேக வச்சுட்டு காய்கறி எல்லாம் தனியாக வதக்கிட்டு அப்புறமா எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்க விடுவோம். இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்கு காலையில் நேரம் டைம் இல்லை, அவசரமாக சமையலை முடிக்கணும், குவிக்காக ஒரு சாம்பார் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 10 நிமிஷத்தில் 1 பாட் சாம்பார் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து துவரம்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். குக்கரை ஸ்டவ்வில் வச்சு நம்ம எப்பவும் சாம்பாருக்கு தாளிக்கிற மாதிரி வெங்காயம், தக்காளி, சாம்பார் பொடி, காய்கறி எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம வதக்கிக்கலாம். இதில் புளித்தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து கொதிக்க விட்டுறலாம். நம்ம எப்பவும் காய்கறியை புளித்தண்ணியில் வேக வைக்கும்போது அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் அப்படியே ரீட்டைன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொதிக்கட்டும். பருப்பு ஒரு 10 நிமிஷமாக ஊறி இருக்கு. இதை வந்து தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸியை ரொம்ப நேரம் ஓட்டக்கூடாது, ஒரு 2-3 தடவை பல்ஸ் மட்டும் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்தால் பருப்பு வந்து இந்த மாதிரி 1-2 உடஞ்சிரும். அப்போ நம்மளுக்கு குயிக்காக வெந்துடும். இப்போ இந்த உடச்ச பருப்பை இந்த குக்கர்லேயே சேர்த்துக்கலாம். பருப்பு போய் கீழே தங்காத மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா காயெல்லாம் குழஞ்சி போகாமல் கரெக்டாக வெந்திருக்கு, பருப்பும் நல்லா வெந்திருக்கு. நம்ம வந்து எப்பவும் வைக்கிற சாம்பார் மாதிரியே இது நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம குவிக்காக ஒரே ஒரு குக்கரில் ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு காலையில் நேரம் குவிக்காக சாம்பார் வைக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒர்க்கிங் விமனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட் உங்கள் கிச்சனில் நீங்கள் பயன்படுத்துவீங்க. அந்த மாதிரி நீங்கள் என்னென்ன ஷார்ட்கட் எல்லாம் பயன்படுத்தி சமையலை டக்குன்னு முடிப்பீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சில சமயம் வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப போர் அடிக்கும். பாத்திரம் தேய்க்கிறது, துணி மடிக்கிறது, இந்த மாதிரி சில கஷ்டமான வேலைகள் செய்யும்போது, எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது, வாக்கிங் போகும்போதெல்லாம் வந்து நான் ஆடியோ புக்ஸ் கேட்டுக்கிட்டே போவேன் அப்படின்னு ஏற்கனவே நம்ம வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன்.
ரீசெண்டாக குக்கு எஃப்எம்ங்கிற ஆப்பில் நிறைய ஆடியோ புக்ஸ் கேட்குறேன். நான் கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆடியோ புக்ஸை உங்களுக்கு ரெஃபர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த வகையில் இந்த வாரம் நான் கேட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கான்ஷியஸ் பேரண்ட் அப்படிங்கிற இந்த பேரண்டிங் சம்மந்தமான புக்கு. நம்ம குழந்தைகளை வளர்க்கும் போது ஆஸ் அ பேரண்ட் நம்மளுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். நம்ம பசங்க மேலே அதிகமாக கோவப்படுறோமோ அப்படின்னு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாதோ இல்லை இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடாதோங்கிற சந்தேகம் எல்லா பேரண்ட்ஸ்குள்ளேயுமே இருக்கும். இந்த புக்கில் வந்து குழந்தைகளோட செய்கைகளை நம்ம எப்படி பார்க்கணும், அதை எப்படி கையாளணும்னு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பேரண்டிங் சம்மந்தமாக ஒரு நல்ல புக்கு தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த புக்கை நான் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவேன். குக்கு எஃப்எம்மில் செல்ஃப் கேர், மோட்டிவேஷன், நாவல்ஸ், என்டர்டைன்மெண்ட் இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் நிறைய நல்ல நல்ல புக்ஸ் இருக்குது. ஆடியோ புக்ஸ் கேட்டபடியே நம்ம வேலைகளை செய்கிறதுக்கு குக்கு எஃப்எம் ஒரு நல்ல சாய்ஸ். இதோட வருட சந்தா வந்து 399 ரூபாய். குவீன் 50ங்கிற நம்ம கோடை யூஸ் பண்ணுற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வருட சந்தா வெறும் 199 ரூபாய்க்கு கிடைக்குது. ஒரு நாளைக்கு வெறும் 50 பைசா மட்டும் செலவு பண்ணி நம்ம வருஷம் ஃபுல்லாக எவ்வளோ புக்ஸ் வேணாலும் கேட்டுக்கலாம். இந்த குக்கு எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு, டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு விஷயத்தை பற்றியும் யோசிக்கும் போது எனக்கு என் பொண்ணு மேலே கோபம் வரல, சந்தோஷமாக தான் இருந்துச்சு. நம்ம ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ்க்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போது பெரும்பாலும் ஒரு வெரைட்டி ரைஸ், ஒரு பொரியல் அப்படி தான் வந்து பிளான் பண்ணுவோம். ஆனால் நம்ம பேக் பண்ணுற சாப்பாட்டில் ப்ரோட்டீனே இல்லை. இதனால் நிறைய பேருக்கு இப்போல்லாம் ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி வருது. நம்ம வந்து வெறும் சாதம், பொரியல் அப்படி பிளான் பண்ணாமல் கூட வந்து ப்ரோட்டீனுக்காக ஏதாவது நம்ம சேர்த்து பேக் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் லெமன் ரைஸ், கேரட் பொரியல், கூடவே ப்ரோட்டீனுக்காக எக்கு, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து கொய்யாப்பழம் பேக் பண்ணியிருக்கேன். என் பையன் வந்து எக்கு எல்லோ சாப்பிட மாட்டான், அதனால் அவனுக்கு ஒயிட் மட்டும் வைக்கிறேன். இப்போ நீங்கள் எக்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக ஸ்வீட் கார்ன், பச்சை பட்டாணி, வேர்க்கடலை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம நல்லா வேக வச்சுட்டு அதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பட்டர் இல்லைன்னா நெய் ஏதோ ஒன்று சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பெப்பர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இது மாதிரி நம்ம பண்ணும்போது குவிக்காகவும் ரெடி பண்ணிடலாம், நம்மளுக்கு ப்ரோட்டீன் சேர்த்த மாதிரியும் இருக்கும். இதுக்கு பதிலாக நம்ம சைட் டிஷ்ஷாக பன்னீர் டிக்கா, மஷ்ரூம் ஃப்ரை, சோயா சங்க்ஸ் ஃப்ரை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கூட நம்ம பிளான் பண்ணலாம். அதுலேயும் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. நீங்கள் யூஸ்வலாக லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன நல்லா பேக் பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம பெரும்பாலும் முள்ளங்கி வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம். இன்றைக்கி முள்ளங்கியை பயன்படுத்தி ஒரு ஸ்டஃப்டு பராத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. முள்ளங்கியை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சன்னமாக துருவி எடுத்துக்கலாம். இதில் நீர் சத்து நிறையா இருக்கும். அதனால் இப்படி கையில் பிழிஞ்சு எடுத்தாலே அந்த தண்ணி வந்து தனியாக வந்துடும். இதை வந்து நம்ம சாம்பாரில் இல்லை சூப்லலாம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது அதிகம் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி உதிரியாக கிடச்சிரும். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி ஓட்டி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் விட்டு சீரகம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் வந்து நம்ம துருவி வச்சுருக்க முள்ளங்கி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆறட்டும். எப்பவும் போல் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கலவை ஒரு 2 ஸ்பூனை உள்ளே வச்சு இந்த மாதிரி மடக்கிக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். சூடான தோசைக்கல்ல போட்டு கொஞ்சம் நெய் விட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. சூப்பரான முள்ளங்கி ஸ்டஃப்டு பராத்தா ரெடி. ரொம்ப சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகாத்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள் இந்த மாதிரி ஐட்டங்களை நிறைய நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாட்டிலில் கொஞ்சமாக பெருங்காய பொடியும் கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இது நிறைய நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும்.
நான் வந்து சாம்பார் பொடி, மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாம் பல்காக அரைச்சிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணிக்குவேன். மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி பாட்டிலில் எடுத்து கொட்டி வச்சுக்குவேன். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது 1 வருஷம் ஆனாலும் நம்ம அரைச்சி வச்சுருக்க சாம்பார் பொடியெல்லாம் வாசனை மாறாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரிட்ஜில் இடம் இல்லை அப்படின்னா நல்லா 2-3 கவர் போட்டு டைட்டாக கட்டி ஃப்ரிட்ஜில் ஒரு ஓரமாக வச்சுருங்க. அப்போ இடம் கம்மியாக பிடிக்கும். பருப்பு வகைகளெல்லாம் நிறைய நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து வறுத்து ஸ்டோர் பண்ணால் மட்டும்தான் அது நிறைய நாள் கெட்டு போகாமல் பூச்சி பிடிக்காமல் இருக்குது. நம்ம வந்து கொள்ளு, பாசிப்பருப்பு, பச்சைப்பயிறு எல்லாமே வந்து நம்ம வறுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓரளவு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நம்ம சமைக்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நிறைய நாளைக்கு பூச்சி பிடிக்காமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வறுத்து வைக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை வறுத்து வச்சா உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா பருப்பு ஸ்டோர் பண்ணுற டப்பாவில் 2-3 பிரிஞ்சி இலையும் வரமிளகாயும் சேர்த்து வச்சா இதெல்லாம் பூச்சி பிடிக்காமல் நம்ம 1 மாதம் 2 மாதம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் வறுத்து வச்சோம் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலுமே பூச்சி பிடிக்கிறதுல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் பருப்புகளை வறுத்துட்டோம் அப்படின்னா அதை முளைக்கட்ட முடியாது, அதில் வடையெல்லாம் செய்ய முடியாது. வடையெல்லாம் செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக வராது. ஸோ அந்த மாதிரி பருப்புகளை நம்ம வறுத்து ஸ்டோர் பண்ணக்கூடாது. நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கிச்சனில் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பி பாரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.